உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு பரபரப்பான அரசியல் தலைப்பு அல்லது சமகால நிகழ்வை பற்றி பேசுவதில் உங்களோடு சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அல்ல. பேசப்போகும் தலைப்பை வைத்து என்று நீங்கள் டைட்டில் கார்டிலே பார்த்துருப்பீங்க. சென்னையிலே பட்டப்பகலில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை அவருடைய வீட்டின் அருகேயே, பெரம்பூரிலே அவருடைய வீட்டின் அருகேயே துரத்தி கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது செய்தி. அந்த செய்தி பெரும்பாலும் அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்லாமல் தலித் ஆர்வலர்கள், அந்த சமுதாய ஆர்வலர்களுக்கு பெரும் ஒரு ஷாக்கிங் நியூஸாக சேர்ந்திருக்கிறது என்று பலவராக சொல்லுகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது ஒரு அறிந்த முகம். ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் என்ற அளவிலே மட்டுமில்லாமல் தலித் வட்டாரங்களே, தலித் அரசியலில் நன்கு அறியப்பட்ட முகம். அவர் தமிழகத்திலே சென்னை பகுதியில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வருகிறார், அரசியல் கட்சிகள் செய்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் பலரை படிக்க வைத்திருக்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு சாரார் ஆம்ஸ்ட்ராங் பலவிதமான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்களில் அவர் செய்து கொண்டிருந்தார். நிறைய பேரை வக்கீல் தொழிலை சேர்த்துவிட்டு அவர்களை வைத்து பலரை மிரட்டி காரியங்களை சாதித்துக் கொள்வது போன்ற விஷயங்களும் ஈடுபட்டு வந்திருந்தார் என்று சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலுமே கூட அது நீதிமன்றமோ அல்லது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயமே தவிர ஒரு மனிதரை துரத்தி கொல்லுவதற்கு, பட்டப்பகலில் கொல்லுவதற்கு, அதுவும் இந்த நாட்டினுடைய தலைநகரிலேயே கொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்வு காவல்துறையுடைய ஒரு பெரிய ஒரு சுணக்கம், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று பல அனலிஸ்டும் சொல்லுகிறார்கள். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பல அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர்கள், தலித் அமைப்புகளுடைய தலைவர்கள், சிந்தனையாளர்கள், டைரக்டர் ரஞ்சித் போன்றோர், இவங்க எல்லாமே இந்த சம்பவத்துக்கு பேர் அதிர்ச்சி வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலேயே, பாரத நாட்டிலேயே மிக மிக பாதுகாப்பான ஒரு நகரம் அப்படிங்கிறது ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் மெதுவாக கடந்த சமீப கால நிகழ்வுகளில் அந்த ஒரு பெயருக்கு களங்கம் விடுமோ என்ற அளவுக்கு பெரிய ஒரு நிகழ்வுகள் இங்கே நடந்து வருகின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே கடந்த சில நாட்களில் அல்லது கடந்த சில வாரங்களில் கூட கொலைகள், அரசியல் கொலைகள் நிறைய நடக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் நாம் எல்லோரும் அறிந்ததே. ஒன்று தென் மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ் மாவட்ட கட்சித் தலைவர் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு நேற்று முன்தினம் சேலம் மாவட்டத்தில் கொண்டலாம்பட்டி என்ற இடத்தில் அருகே ஒரு அதிமுக உடைய முக்கியமான ஒரு புள்ளி, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்று சொல்லக்கூடியவர் கொல்லப்பட்டார். அது அந்த இரத்த கரை ஓய்வதற்கு முன்பாகவே நேற்றுக்கு மாலை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வுகள் இரண்டு வினாக்களை எழுப்புவதாக பலரும் சொல்கிறார்கள். ஒன்று, அந்த போலீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, காவல்துறை பேட்ரோலிங் இருக்கு, ரவுடிகளை கண்காணிப்பது இருக்கு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எங்கே தெரியுறாங்க, அவங்கள கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்களா, அவரோட நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் காவல்துறை கண்காணிக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்கள் அரசியல் ஈடுபட்டிருப்பதாலே அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறதா, அவருடைய கடந்த கால நிகழ்வுகள் என்ன, அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து அதை காவல்துறைக்கு கொடுக்க வேண்டிய, அந்த தகவலை பரிமாறிக்கொள்ள வேண்டியது இன்டெலிஜென்ஸ் துறையுடைய ஒரு கடமை. அந்த கடமையும் முற்றிலுமாக தவறி இருக்கிறதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுக்கிறது. ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சீரடைந்தால் உறுதியாக அவர்களுக்கு மிக மிக ஒரு அவப்பெயர் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பலருமே இதை ஒப்புக்கொள்கிறார்கள். குறிப்பாக வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக இந்த மாதிரி நிகழ்வுகள் திமுகவுக்கு உதவப் போவதில்லை அப்படிங்கிறதுல எந்த மாற்றும் கருத்துமில்லை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான கருத்தும் சொல்லப்படுகிறது. அது என்னன்னாக்க, இந்த டீனா ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, there is no alternative. இனி நமக்கு இப்போ இருக்கிற இந்த எண்ணிக்கைகள், வாக்கு சதவிகித எண்ணிக்கைகளின் அடிப்படையில் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. குறிப்பாக திமுக சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் கூட 40 தொகுதிகளில் பெருவெற்றி பெற்றது. அதுபோல சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த திமுக கூட்டணி மிக மிக வலுவாக இருக்கும். ஒரு பக்கம் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோவுடைய கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விட்டாலே 40% வாக்குகளை எளிதில் பெற்றுவிடலாம், நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என்ற மாதிரி ஒரு எண்ணம் ஆட்சி செய்பவர்கள் மனத்தில் வந்திருக்கிறதோ என்றும் கூட பலரும் கேட்கிறார்கள்.
இது ஒரு நியாயமான கேள்வியுமே கூட. ஏன்னா வந்து தலைநகரத்திலேயே வந்து இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் நடக்கின்றன என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொன்னால், உறுதியாக அது வந்து ஒரு கொலாப்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தின் திறமையின்மை அல்லது நிர்வாகம் செயல்படாமல் இருக்கிறது என்பதற்கான அறிகுறி என்பதில் சந்தேகம் கிடையாது. இதை ஆட்சியாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒன்று வந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இனிமேல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இன்னொன்று, ஏற்கனவே இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டு குற்றம் செய்வதை தண்டிக்க வேண்டும். இந்த இரண்டும் நடக்கவில்லை என்று சொன்னால், உறுதியாக மக்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த எலக்ட்ரல் அரித்மெட்டிக் தேர்தலை வெல்வதற்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது என்ற ஒரு மனோநிலை தான் ஆட்சியாளருக்கு இருக்கிறது என்று பலரும் கருதும் வண்ணமாக விஷயங்கள் போய்விடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நோக்கித்தான் இங்கு விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறதோ என்று பலரும் அஞ்சுகிறார்கள் என்பதுதான் செய்தி. உறுதியாக தமிழகத்திலே வந்து சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பான ஒரு நிலை இல்லை. லா அண்ட் ஆர்டர் இஸ் நாட் அட் இட்ஸ் பெஸ்ட் என்பதை கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற சம்பவங்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கான அந்த ரெமிடி எப்படி வந்து ஆட்சியாளர்கள் இதை கையாள்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஒன்று, இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்களா என்று பார்க்க வேண்டும். இன்னொன்று, இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க என்ன நடக்கப் போகிறது, என்ன ஆட்சியாளர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பதை பார்க்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாம் ஏற்கனவே பார்த்தது போல என்ன ஆனாலும் ஆட்சி நமக்கு மீண்டும் வந்துவிடும், அதனால் இதை பற்றி இதை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை என்ற ஒரு சிந்தனை கூட ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பதிவிடுங்கள். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வேறொரு விஷயத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.